வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மசாலா பொடி பண்ணுறதுக்காக நான் இங்கே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இப்போ இதில் வத்தல் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். நான் 12 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ இது மிதமான சூடில் நல்லா வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது லைட்டாக வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். மசாலாலாம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இப்போ நாம் இதை வத்தல் எந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சோமோ அதை இது போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் பாதி ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இதுவும் சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் அளவுக்கு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வறுத்துடலாம். இது ரொம்ப நேரம் போட்டு வறுக்கக்கூடாது. இது சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக வறுத்துட்டு இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதுவும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், இது நொறுங்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் நாம் இது பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் உள்ள சூடில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து இது லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு வறுத்திங்கன்னா மஞ்சள் தூள் கரிஞ்சு போயிடும். லைட்டாக சூடானாலே போதும். இப்போ இது நாம் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நாம் இது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நாம் இது எத்தனை கிராம் இருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக 80 கிராம் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.